மயில் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்குது. எந்த பிரச்சனையை எங்கே சொல்ல, ஏதை சொல்ல, என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்கே இப்படியே காலங்கள் போய்கிட்டு இருக்கு. பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு சுமூகமான தீர்வு காண வேண்டியவர்கள் யாரும் காண்ற மாதிரி தெரியல. அங்கிட்டு பார்த்தா ஒரு பிரச்சனை, இங்கிட்டு பார்த்தா ஒரு பிரச்சனை, நடுவில் பார்த்தா ஒரு பிரச்சனை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மாறி மாறி வராங்க தமிழ்நாட்டில். எங்கள் கட்சி சாதனை பண்ணிக்கிட்டு, எங்கள் கட்சியால் நாடு சுபிட்சம் அடைஞ்சிட்டு நாட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு அதிமுகவும் சரி திமுகவும் சரி, நம்ம அண்ணன் மாபெரும் இயக்குனர் மணிவண்ணன் அவர்களை போல் மறைமுகமாகவோ, இல்லை ஆர்கே செல்வமணி இயக்குனர் அவர்களை போல் மறைமுகமாகலாம் பேச போவதில்லை ஸ்ட்ரெயிட்டாக. ஏன்னா தமிழ்நாட்டை இவங்க 2 பேரும் தான் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவும் திமுகவும் தான் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆரும் கலைஞரும் ஆரம்பித்து வச்ச இது இன்றைக்கி உதயநிதியில் நின்றுக்கிட்டு இருக்கு. மாறி மாறி இவங்க அவங்கள குறை சொல்லவும், அவங்க இவங்கள குறை சொல்லவும் இப்படியே போய்கிட்டு இருக்கு. நாட்டில் பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ முந்தானத்து டாக்டரை ஒரு பேஷண்ட்டோட கூட இருந்த ஒரு அம்மாவோடைய ஒரு பையன் கத்தியால் கிழிச்சிட்டான் அப்படிங்காங்க. இது டாக்டர் மேலே என்ன குத்தம்னு டாக்டர் பக்கம் பார்த்தா அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க, இவங்க பக்கம் பார்த்தா இவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் இடையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தீர்வு தமிழக அரசு சரியான முறையில் செயல்படணும். இவங்க சரியான முறையில் செயல்படாமல் இருப்பதால் தான் பல பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன காரணம்னா, தமிழக அரசை சார்ந்த அந்த துறை சார்ந்த கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ள அந்த அரசு அதிகாரிகள் அவங்க பொதுமக்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட பேச கற்றுக்குங்க. எந்த துறை எடுத்தாலும், இப்போ பஸ்ஸில் ஏறினோம்னா சில்லறை இல்லைன்னு அரசு பஸ்ஸு கண்டக்டரு பொதுமக்கள் மேலே கோவப்படுறாப்புல. ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டரும் சரி, இல்லை அங்கே இருக்கிற நர்ஸுங்களும் சரி, இவங்க பொதுமக்கள் கிட்ட ரொம்ப கடுமையாகவே நடந்துக்கிறாங்க. காவல்துறை ஸ்டேஷனுக்கு போனாலும் அப்படி தான் இருக்குது. காவல்துறை இப்போ பொதுமக்களுக்கு கொஞ்சமாவது, ஒரு சில காவல்துறை நல்ல காவல்துறையும் இருக்காங்க. இந்த வேலைக்கு போயிட்டு வர்ற ஆள்களை ஹெல்மெட்டு போடல, அது போடல, இது பண்ணு, நாட்டில் நல்லது செய்ய வேண்டிய எவ்வளவோ செயல்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனையை நீங்கள் பெருசாக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தன் கொத்த வேலைக்கு போயிட்டு அவன் வாரான், நீங்கள் தான் கடையை திறந்து வைக்கீங்க. அவன் குடிச்சிட்டான் அப்படின்னு அவன் மேலே ஃபைனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடையை நீங்கள் அடைச்சா, இல்லை இதில் வேற அவர் முதல்வர் சொல்லிக்கிறாரு, உங்கள் தகப்பம் போல் நான் கேட்டுக்கிறேன், போதை இதுக்கெல்லாம் மறந்துடுங்க, ஒழிச்சிருங்க. கடையை திறந்து வச்சுருக்கிறதே நீங்கள் தானே. கடையை திறந்து வச்சுட்டு அவனை மறந்துடு திருந்துடுன்னா எப்படி திருந்துவான்? சரி, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு போய் தியேட்டரில் உட்காந்தோம்னா, இந்த படுவாய் பசங்க அங்கே அரசியல்வாதிகள் தான் தொந்தரவு பண்ணுறாங்கன்னு பார்த்தா இவனும் பண்ணுற கூத்து பெரிய கூத்தாக இருக்குது. இந்த கூத்தாடி பண்ணுற கூத்து பெரிய கூத்தாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ வந்திருக்க இந்த கங்குவா, இந்த படத்தை எதுக்கு எடுத்தானே தெரில, தெண்ட செலவு. இதை எடுத்துட்டு மக்கள் ஒரு நிம்மதியாக ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காண்டி தேட்டருக்கு வந்தால் இவனுங்க பண்ணுற அட்டூழியத்தால் படம் பார்க்குற மைண்டே போயிடுது. மக்கள் உழைச்சி சம்பாதிச்சு காசை கொண்டு ஒரு நேரப்போக்குக்காக சினிமாவுக்கு வராங்க. இந்த அரசியல்வாதிகள் மாதிரி அடுத்த இடத்த ஆட்டையை போட்டு சீட்டிங் பண்ணி, கட்ட பஞ்சாயத்து பண்ணி, இந்த மாதிரி சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வரல. நடிகர்கள் கோடி கோடியாக சேர்த்து வச்சுட்டு ஒன்றுமே இது பண்ணாமல் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த மாதிரிலாம் மக்கள் வரல. மக்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணுறான், நைட்டும் பகலுமா பார்த்து அதை ஒரு சில நேரங்களில் பொழுதுபோக்குறதுக்காண்டி தான் சினிமா துறைக்கு வரான். அதை நீங்கள் கோடி கோடியாக சம்பளம் வாங்குறதுக்கு அவனை ஏமாத்துறதுக்காண்டி நீங்கள் படம் எடுக்காதீங்க. படம் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல முறையில் படம் எடுங்க. இயக்குனர் ஒரு சில நல்ல படங்களை கொடுத்தவர் தான். ஆனால் இந்த படத்தை எதுக்கு இப்படி சொதப்பி வச்சார் அப்படிங்கிறது தெரில.
மக்கள் அவ்வளோ வெறி கொண்டு இருக்காங்க. கொடுத்த காசுக்கு ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட படமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. இது இப்படி மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் படம் எடுக்காமலே வேண்டாம். இதில் வேறு இந்த நடிகரோடைய மனைவி கோயில் குளங்களுக்கெல்லாம் செலவழிக்காதீங்க, ஏதாவது ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கு செலவழிங்க அப்படின்னு. இவங்க கோடி கோடியாக சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இவங்க எங்கெங்கேயோ போயிடுறாங்க. இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை என்ன தான் பண்ணுறீங்க? ஏதாவது பெருசாக மைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு மேடையில் பேசுகிறது பெருசு கிடையாது, செயலில் காட்டணும். இங்கே எத்தனையோ குழந்தைகள் படிக்க வழி இல்லாமல் பாமர ஜனங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் சம்பளத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நீங்கள் கோடி கோடியாக வாங்கி என்ன பிரயோஜனம்? நாங்கள் கொடுக்குற அந்த டிக்கெட்டு விலை 400 500ன்னு விற்காங்க. அந்த இதை நீங்கள் கோடி கோடியாக கணக்கு காட்டுறீங்களே தவிர இங்கே உங்களால் மக்களுக்கு எந்த பயனுமே கிடையாது. ஆனால் அப்படி பொழுதுபோக்குக்காண்டி வர்ற மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. ஒரு நல்ல கதையை கொடுக்கலாம், கதைகளாக இல்லை, ஏகப்பட்ட கதைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு எத்தனையோ இயக்குநர்கள். அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம வெளியில் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்ல நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க, அவங்களுடைய திறமையை வெளிக்காட்ட முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே ஏதோ முன்னணி நடிகர்களுடைய வாரிசுகள், முன்னணி நடிகர்கள் இப்படிங்கிறவங்களுக்கே நிறைய பேர் சினிமா துறையை கைப்பற்றி இருக்கிறனால பின்னாடி வர்ற ஒரு நல்ல இளைஞர்களுக்கு தங்களுடைய திறமையை வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்க முடியாமல் பல பேர் தவிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் கிடைச்ச வாய்ப்பையும் தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஏமாத்துகிற தொழிலை விட்டுருங்க. உங்களுக்கு கதை நல்ல திரைப்படம் மக்கள் சந்தோஷம் அடைகிற மாதிரி ஒரு நல்ல கதை அம்சமாக ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்குது, சரித்திர புருஷர்கள் கதைகள் ஏகப்பட்டது இருக்குது. அந்த மாதிரி நல்ல இதாக எடுங்க. இல்லை சிந்திச்சு நீங்களே ஒரு மக்களுக்கு நல்ல இதை சொல்லணும், வெளிப்படையாக ஒரு 3 மணி நேரம் பொழுதுபோக்குக்காண்டி வாரான்னா அவனை சந்தோஷமாக வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல இதாக பண்ணுங்க. காமெடிங்கிற பேரில் காமெடியும் பண்ண மாட்டேங்கான், நடிகைங்கிற பேரில் நடிக்கவும் தெரிய மாட்டேங்கு. இயக்குனர் என்ன தான் பண்ணுறீங்க? இது என்ன எப்படி படம் எடுத்தாலும் செம்மறியாட்டு கூட்டம் பார்த்துட்டு அப்படியே போயிடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த கூட்டம் எழுந்தால் நீங்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி தாங்க முடியாது. அரசியல்வாதிகள் தொந்தரவு தாங்க முடியாமல் ஒரு சில நேரத்தில் பொழுதுபோக்குக்காண்டி உங்களை பார்க்க தான் நீங்கள் பண்ணுற கூத்து பெரும் கூத்தாக இருக்குது. படம் ஓடுதா ஓடலையான்னு தெரில, ஆனால் வெற்றி நடை போடுகிறது, இத்தனை கோடி அத்தனை கோடின்னு இவங்க கணக்கு காட்டுறாங்க. இது தவறான ஒரு செயல். இது நாட்டுக்கே ஒரு தீங்கு இழைக்கிற ஒரு செயல். இது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்ற ஒரு துறையாக இது மாறிக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமா துறை. தமிழ் சினிமா துறையில் இவங்க ஒரு நாள் 2 நாள்லேயே அத்தனை கோடி இத்தனை கோடின்னு கணக்கு கட்டிக்கிட்டு இருக்கான். இவங்க பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றுறதுக்காண்டி ஒரு செயலில் இறங்கி இந்த செயலை செய்கிறாங்கன்னு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இதை மத்திய அரசோ மாநில அரசு இதில் ஒரு தீர்வு காணுங்க. இவங்க இவ்வளோ கோடி வருது அப்படின்னா நாட்டுக்கு எதுக்கு இந்த சினிமா துறையால் ஒரு நன்மையும் நடக்க மாட்டேங்குது? நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செய்யலாம். இருந்தாலும் நீங்கள் கோடி கோடியாக சம்பளம் வாங்குறீங்க, சம்பாத்தியம் பண்ணுறீங்க, இல்லை இந்த படங்கள் இத்தனை கோடி வசூல் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வசூலாகிற பணத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய வருமானம் சரி, அந்த நீங்கள் சினிமாவுக்குன்னு செலவழித்த காசு போக மீதி காசுகளை வச்சு கவர்மெண்ட்டுக்கு உதவி பண்ணலாம். நாடு கடனில் இருக்கிறத இவங்க நினச்சா கவர்மெண்ட்டு இவங்க வாங்குகிற சம்பளத்தில் இருந்து இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வேலையை நடவடிக்கை எடுங்க. இதில் வர்ற வருமானத்தை கோடி கோடியாக வசூல் வருது அப்படிங்க. இவங்க சம்பளம், இந்த இயக்குநர்கள் இந்த சினிமா துறைக்கு ஃபைனான்ஸ் பண்ண ஒரு செலவழித்த காசு போக மீதி காசை ஃபுல்லாக இந்திய கடனை அடைக்க இவங்களால் செலவழிக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யணும். அப்படின்னா தான் இந்த பிளாக் மணி ஒயிட்டாக மாறுறதை தடுத்து நிறுத்த முடியும். அரசியல்வாதிகள் அளப்பறையை கூட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கொடி எங்கே பார்த்தாலும் ரோட்டில் 2 பக்கமும் கொடி, இவங்க ஏதோ பெரிய சாதனையை பண்ணிட்ட மாதிரி. நாட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாட்டு மக்கள் பல பேர் தவிச்சிக்கிட்டு தான் இருக்கான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான். நல்லாட்சி புரிஞ்சிட்டோம்னு மட்டும் வாய்க்கிலேயே பேசுகிறீங்க. 2 கட்சிக்காரங்களும்
வாய்களையே பேச தான் செய்றீங்க. அங்கே இவங்க வந்துட்டு அவங்களையும், அவங்க வந்துட்டு இவங்களையும் மாற்றி மாற்றி அப்பாவி ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டு இந்த எலெக்ஷன் வர்ற நேரம் அவங்களுக்கு என்னத்தையாவது காசை கீசை கொடுத்து ஏமாத்துறதை நிப்பாட்டுங்க. இதை நிப்பாட்டிட்டு நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் வாங்க. ஏன்னா இப்போ முன்னாடி இருக்கிற கட்சியும் சரி, இப்போ புதுசாக முளைக்கிற கட்சிகளும் சரி, இந்த தேனு தானே ஒரு கிளாஸ் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு எண்ணத்தில் வராதிங்க. மக்களுக்கு கொஞ்சமாவது நல்லது செய்யணும். நீங்கள் கொள்ளையடிக்கிங்க, கொள்ளையடிக்கிறது நீங்கள் அடித்தது அடிச்சுக்கோங்க. கொஞ்சமாவது மக்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் வந்து கொஞ்சம் நாட்டை திருத்த பாருங்கள். வருங்கால சந்ததிகள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் வாங்க. இயற்கை வளங்களை காப்பாற்றுங்க, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற அட்டூழியம் மக்கள் வந்து வெளியில் பேச முடியாத சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கான். உங்களால் தான். நீங்கள் தான் பயமுறுத்தி வைக்கிங்களே. ஏதாவது எதிர்த்து பேசினா தான் ஏதாவது ஒரு கேஸை கீஸை போட்டு உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. 2 கட்சியும் அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு பத்திரிகை துறையும் பயப்படுது. அப்புறம் எப்படி அவன் வெளியில் பேசுவான்? நீங்கள் தான் பத்திரிகை துறையை அப்படி ஏதாவது கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுறீங்களே, பேச விடாமல். அப்புறம் நல்லது கெட்டதை யார் தான் வெளியில் சொல்லுவா? அரசியல்வாதியும் சரி, இந்த நடிகர்களும் சரி, உங்களை நம்பி இருக்கிற அப்பாவி மக்களை ஏமாற்றாமல் கொஞ்சமாவது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் வாங்க. நன்றி, வணக்கம்.